வணக்கம். ராயல் செஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்னுடைய பேர் முருகன். நான் விடைய ரைட்டிங் கேஸில் செஸ் கோச். இந்த வீடியோ டாபிக் வந்து செஸ் டாக்டிக்ஸ். ஸ்கீவர்ன்றது ஒரு போர் தந்திரம். அதாவது செஸ்ன்றது ரெண்டு நாட்டுக்கு நடக்கிற போர். டாக்டிக்ஸ்ன்றது வார் டெக்னிக்னா போர் தந்திரம். இதில் ஸ்கீவர்ன்ற தந்திரத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீவர் டாக்டிக்ஸை நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். வீடியோக்குள்ளே போமா? முதல் உதாரணத்தை பார்ப்போம். ஸ்கீவர் டாக்டிக்ஸ்ன்றது ஒரு கிங்கு செக் வச்சு பின்னாடி இருக்கிற பீஸை அட்டாக் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கீவர் டாக்டிக்ஸ். இப்போ இந்த பொசிஷன் பாருங்கள். உங்களுக்கு ரூக்கு பிஷப் இருக்குது, கிங் இருக்குது. இப்போ ஒயிட் டு பிளே. ஒயிட் பிஷப் G3 செக் வைக்கும்போது கிங்கு இந்த சைடு இல்லை இந்த சைடு விலகணும். இப்படி விலகும்போது பின்னாடி இருக்க பீஸ் கியூன் லாஸ் ஆகிடும். இப்படி கியூனை கேப்சர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கீவர் டாக்டிக்ஸ். அதாவது செக் வச்சு பின்னாடி இருக்க பீஸை அட்டாக் பண்ணுறது, அதுதான் ஸ்கீவர் டாக்டிக்ஸ். அடுத்த உதாரணம் பார்ப்போமா? உதாரணம் 2. ஒயிட் டு பிளே. ஒயிட் வந்து ஒரு முழு கியூன் ஆக போகுது. பிளாக் வந்து அதுக்கப்புறம் தான் விளாட முடியும். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, ஒயிட்டு ஃபஸ்ட்டு பீஸ் எந்த சைடு ஒயிட் கியூன் ஆக்குனா அவங்க தான் வின் பண்ணுவாங்க. செகண்ட் கியூன் ஆக்குறவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கேம் கொஞ்சம் வித்தியாசமானது. இப்போ பாருங்கள், பான் ப்ரமோஷன் ஆகுது. A8 பான் ப்ரமோஷன் ஆகுது. இமீடியட்டாக ப்ரமோஷன் ஆகிடுச்சு, கியூன் ஆகிடுச்சு. இதுக்கு பேர் கியூனிங்னு பேர். இப்போ இந்த பான் ப்ரமோஷன் ஆகணும். இந்த ஸ்கொயரில் வச்சோடனே இது கியூன் ஆகுது, இமீடியட் கியூன் ஆகுது. ஆனால் இங்கே பாருங்கள், கியூன் ஆன உடனே இமீடியட்டாக செக் ஆகுது. இப்போ இந்த செக்கு வந்து கிங் இப்படி விலகும்போது கியூன் கேப்சர் கியூன். இந்த கியூனை எடுத்துட்டாங்க, ஒரு வின்னிங் மெட்டீரியல் கிடச்சிது. இப்போ இந்த டாக்டிக்ஸ் பேர் வந்து ஸ்கீவர் டாக்டிக்ஸ். கிங் செக்கு வச்ச உடனே கிங் இப்படி விலகும்போது பின்னாடி இருக்க பீஸ் லாஸ் ஆகுது. அதனால் இந்த டாக்டிக்ஸ் பேர் ஸ்கீவர் டாக்டிக்ஸ்னு பேர். ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லியிருந்தேன். இது 2வது உதாரணம். எந்த கேமில் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ப்ரமோஷன். அவங்க ப்ரமோஷன் பண்ண உடனே இவங்க ப்ரமோஷன் பண்ணுறாங்க. ப்ரமோஷன் பண்ண உடனே வின்னிங் மெட்டீரியல் கிடச்சிருது. இந்த கேம் வந்து பிளாக்கு வின்னிங் அட்வான்டேஜ் கிடைக்குது. உதாரணம் நம்பர் 3. ஒயிட்டுக்கும் பிளாக்குக்கும் பான்கள்லாம் ஈக்குவலாக தான் இருக்குது. 4 பான் ப்ளஸ் 1 5, 2 பான் ப்ளஸ் 3 5. இப்போ ஒயிட் டு பிளே. இப்போ ஒயிட் வந்து இந்த கேமை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த சைடில் ஒரு பான் இருக்குது, அட்வான்ஸ்டு பாசர் பான். கிட்டத்தட்ட 2 மூணு கியூன் ஆக போகுது. இப்போ இந்த பொசிஷனில் இதுவும் பாசர் பான் தான். சேம் ஃபெயின்லையும் பான் கிடையாது, அர்ஜென்ட் ஃபெயின்லையும் பான் கிடையாது. அதனால் இந்த பானும் பாசர் பான். ஆனால் இந்த பாசர் பண்ணால் பிரில்லியண்ட்டாக அப்படி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. சாக்ரிஃபைஸ் எடுத்துக்கொண்டு கொடுக்குறாங்க. எடுத்துக்காமல் இந்த ஸ்கொயரில் வந்தால் மைனஸ் ஆகிடும். இந்த ஸ்கொயரில் வந்தாலும் இங்கே செக் வச்சு க்ளீன் போயிடும். அதனால் இதை எடுத்துக்கிறாங்க. இங்கே செக். இப்போ இங்கே ஒரு போகிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இங்கே ஒரு போகிற ஆப்ஷன் இருக்குது. இப்போ 2 வாய்ப்பையும் நம்ம பார்த்துருவோம். ஆப்ஷன் வாய்ப்பு 2 வாய்ப்பையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இங்கே போகிறதுக்கான வாய்ப்பை பார்ப்போம். இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு என்ன பண்ணாங்கன்னா, கியூன் C7 செக், டபுள் அட்டாக். அதாவது கியூன் 4 டபுள் அட்டாக்ன்றது கியூன் 4 வருது. அடித்தா என்ன ஆகும்? பான் கேப்சர் கியூன் C7. இந்த கிங்கால் இந்த பானை பிடிக்க முடியாது. ஏன்னா நடுவில் 2 கட்டம் இருக்குது. ஒரு ஸ்கொயர் வந்து அந்த இடத்துல பான் ப்ரொமோஷன் இமீடியட்டாக க்ளீனாக மாறிடும். இது வந்து ஒயிட்டுக்கு வின்னிங் அட்வான்டேஜாக மாறிடும். அப்போ இந்த வேரியேஷனை இந்த பக்கத்தில், அதாவது இந்த பக்கத்தில் கிங்கால் போக முடியல. போனால் இமீடியட்டாக 4க்கு வந்துடுது. அப்போ இங்கே வரலாம். இந்த 4க்கு அவாய்ட் பண்ண இங்கே வரலாம். இப்போ இந்த இடத்துல கியூன் செக் வைக்க முடியுமா? வைக்கலாம். வச்சா கியூன் அடிச்சுடுவாங்க, பான் அடிக்கணும், கியூன் அடிச்சுடுவாங்க, பானும் போயிடும், கியூனும் போயிடும். அதனால் ஒயிட்டுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அப்போ வேற ஒரு ஆப்ஷன் பிளான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த பிளானில் செக்கு ஸ்கீவர் டாக்டிக்ஸ். நம்ம பார்க்குற ஸ்கீவர் டாக்டிக்ஸ் வந்துடுச்சு. இப்போ கிங் இப்படி வந்துட்டால் கியூன் போயிடும். அப்போ கியூனை காப்பாற்றா கிங் இப்படி சப்போர்ட்டுக்கு வரலாம். இது ஒரு நல்ல ஐடியா. சப்போர்ட் வந்தால் இப்போ கியூன் போகாது. இப்போ பாருங்கள், F8 ஒரு செக்கு. கிங்கு இந்த பக்கம் வர முடியாது, என்ன பண்ணுறது? இங்கே தான் வரணும். இங்கே இப்போ இங்கே ஒரு செக்கு. இப்போ ஸ்கீவர் கிடச்சிச்சு. இப்போ கிங்கு மறுபடியும் C8 போனால் கியூன் E8 செக்மேட் ஆகிடும். இந்த ஸ்கொயர்
இந்த ஸ்கொயர் பான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு, இந்த ஸ்கொயர் கியூன் கண்ட்ரோல் பண்ணியிருக்கு. கிங்கு செக்மேட் ஆயிடுச்சு. இப்போ இதை அவாய்ட் பண்ண இந்த கிங்கு இப்படி மேலே வந்து தான் ஆகணும். அப்போ வழக்கம் போல் ஸ்கீவர் டாக்டிஸ் பீஸ் கெயின் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி கால்குலேஷன் நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும். கேமில் வந்து 2 ஆப்ஷன் வரும், 2 வேரியேஷன் வரும். எது பெஸ்ட்டுன்னு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி ஒரு மூவ் நடத்தணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உபயோகமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நம்மளுடைய ராயல் செஸ் தமிழுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.